அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு டூல்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸில் செகண்ட் சாப்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு 2.7 அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். டிஃபிகல்ட்டிஸ் இன் மெஷரிங் நேஷனல் இன்கம். இதுக்கு முன்னாடி வந்துட்டு நேஷனல் இன்கம்மை எதனால் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்ற அந்த இம்பார்ட்டன்ஸ் பார்த்துருந்தோம். இதில் வந்துட்டு நேஷனல் இன்கம் கால்குலேட் பண்ணுறதுல என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது, என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே பார்த்துடலாம். In India, a special conceptual problem is posed by the existence of a large, unorganized, non-monetized subsistence sector where the barter system வந்துட்டு முக்கியமானது still prevails for transacting goods and services. Here a proper valuation of output is very difficult. இந்த barter system அப்படின்னு என்னென்னா, பணம் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னா, இப்போ என்கிட்ட வந்துட்டு அரிசி இருக்குது, இன்னொருத்தவங்ககிட்ட கோதுமை இருக்குன்னா, அவங்களுக்கு அரிசி தேவைப்பட்டால் நான் வந்து கோதுமையை கொடுத்துட்டு நான் வந்து அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். பணம் இல்லாதப்போ அப்படி தான் இருந்துச்சு, எக்ஸ்சேஞ்ச் முறை தான் இருந்துச்சு. அந்த சிஸ்டம் தான் வந்து பார்ட்டர் சிஸ்டம். இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதில் என்னென்னா அன்ஆர்கனைஸ்டு, நான் மானிட்டைஸ்டுன்னு இருக்குது. அப்போ என்னென்னா அன்ஆர்கனைஸ்டாக ஒரு ஆர்கனைஸ் பண்ணாத ஒரு இது பணம் இருந்தால் தானே அதுக்கு ஒரு மதிப்பு வச்சு நம்மளால் வந்து செலவு பண்ணி வாங்க முடியும். இந்த இடத்துல வந்துட்டு இது ஒரு அன்ஆர்கனைஸ்டாக இருக்குது. நான் வந்து அரிசியை கொடுக்குறேன், அவங்க வந்து மிளகாத்தூள் இது மாதிரி மாற்றிக்கிறாங்க இல்லையா, இது வந்து மணியும் இல்லை, அதனால் வந்து நான் மானிட்டைஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹியர் எ ப்ராப்பர் வேல்யூவேஷன் ஆஃப் அவுட்புட் இஸ் வெரி டிஃபிகல்ட். இப்படி ஒரு சிஸ்டம் இருந்துச்சுன்னா அங்கே வந்துட்டு நம்மளால் அந்த இன்கம்லாம் கால்குலேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ உள்ளே பார்த்துடலாம். இப்போ நேஷ்னல் இன்கம்மை கால்குலேட் பண்ணுறதுக்கு அல்லது நேஷ்னல் இன்கம் மெஷர் பண்ணுறதுல என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்குன்றத சிம்பிளான பாயிண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ், அடுத்து வந்துட்டு டிஃபிகல்ட்டிஸ் இன் அசஸிங் டிப்ரிசியேஷன் அலவன்ஸ், அப்புறம் வந்து அன்பெய்டு சர்வீசஸ், இன்கம் ஃப்ரம் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ், ப்ரொடக்ஷன் ஃபார் செல்ஃப் கன்சம்ஷன் அண்டு சேஞ்சிங் ப்ரைஸ், கேபிட்டல் கெயின்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்ளம்ஸ், இது மாதிரி சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒன்றா பார்த்துடலாம். 2 மார்க்கில் கேட்டால் இது மாதிரி இதை மட்டும் நீங்கள் எழுதிருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் பார்த்துடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் என்னென்னு இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம். மக்களுக்கு கவர்மெண்ட் ஃப்ரீயாக கொடுக்குற நலத்திட்ட உதவிகள், இந்த பென்ஷன் இது மாதிரிலாம் இருக்குல்ல, அதான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் அப்படின்றது. அது என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கவர்மெண்ட் மேக்ஸ் பேமெண்ட்ஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் பென்ஷன்ஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ், சப்சிடிஸ் எக்ஸெட்ரா. ஓகே, இது மாதிரிலாம் கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பென்ஷனு, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ, அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் அப்படின்னா வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு ஊதியம் மாதிரி கொடுக்குறாங்க, இது ஒன்று. அப்புறம் வந்து சப்சிடிஸ், மானிய விலைகள், இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, அடுத்து வந்துட்டு தீஸ் ஆர் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் பண்ணுற செலவுகள் இது பூரா. பட் தே ஆர் நாட் இன்க்ளூடட் இன் தி நேஷ்னல் இன்கம், நாட் இன்க்ளூடட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம நேஷ்னல் இன்கமில் ஆட் பண்ண மாட்டோம் இதெல்லாம். ஏன்னா பிகாஸ் தே ஆர் பெய்டு வித்தவுட் ஆடிங் எனிதிங் டு ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். வித்தவுட் ஆடிங், அதாவது இது எதுவுமே வந்துட்டு ஒரு வேலைக்கான கொடுக்குற ஊதியம் கிடையாது. இது ஃபுல்லாக சும்மா இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறது. அப்போ இந்த சம்பளம் கிடைக்கிறதுனால எக்கனாமிக்கு வந்து எந்த ஒரு ப்ரொடக்ஷன் ப்ராசஸுமே, எந்த ஒரு குட்ஸ் அண்ட் சர்வீஸுமே கிடைக்க போகிறது இல்லை. அப்போ அதனால் வந்துட்டு இது வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு யூஸ்ஃபுல்லான இதுக்கு இவங்க கொடுக்கல. மக்களுக்கு நலத்திட்டம் செய்யணுன்றதுக்காண்டி கொடுக்குறாங்க, ஆனால் எக்கனாமிக்கு எந்த வகத்துலையும் கான்ட்ரிபியூட் பண்ணலை. அதனால இந்த நேஷ்னல் இன்கமில் இதை வந்து ஆட் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, டியூரிங் எ இயர் இன்ட்ரெஸ்ட் ஆன் நேஷ்னல் டெப்ட் இஸ் ஆல்சோ கன்சிடர்டு ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ். நேஷ்னல் டெப்ட்னா கடன், அது நேஷ்னல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கான கடன். ஓகே, இஸ் ஆல்சோ கன்சிடர்டு ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ், அதையும் வந்து என்ன சொல்கிறாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. பிகாஸ் இட் இஸ் பெய்டு பை தி கவர்மெண்ட் டு இண்டிவிஜுவல்ஸ், ஃபிம்ஸ் ஆன் தேர் பாஸ்ட் சேவிங்ஸ் வித்தவுட் எனி ப்ரொடக்டிவ் ஒர்க். இதுவும் வந்துட்டு இது மாதிரி பணம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனாலையும் எக்கனாமிக்கு எந்த ஒரு கான்ட்ரிபியூஷனுமே இருக்க போகிறது இல்லை. அதனாலேயே இதையும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் தான் சொல்கிறோம். இதையும் வந்து நம்ம நேஷ்னல் இன்கமில் ஆட் பண்ண முடியாது. இந்த இடத்துல ஏன் இப்படி ஆட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏன் இந்த இடத்துல அந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா, இது வந்துட்டு பணமாக செலவாகத்தான் செய்யுது, ஆனால் எந்த ஒரு இதுவுமே கிடையாது, அதனால் யூஸே கிடையாது. அப்போ அந்த பணம் வந்துட்டு இந்தியாவுக்குள்ளே தான் சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு, ஆனால் நேஷ்னல் இன்கமில் அதை சேர்க்கலை. அதனால் இது ஒரு டிஃபிகல்ட்டி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்து வந்து 2.7.2ல் டிஃபிகல்ட்டிஸ் இன் அசஸிங் டிப்ரிசியேஷன் அலவன்ஸ் என்னென்னு பார்த்தலாம். டிப்ரிசியேஷன் பற்றி ஆல்ரெடி பார்த்துருக்கோம். த டிடெக்ஷன் ஆஃப் டிப்ரிசியேஷன் அலவன்ஸ், ஆக்சிடென்டல் டேமேஜ், repair and replacement charges from the national income is not an easy task. It requires high degree of judgment to assess the depreciation allowance and other charges. Depreciation பற்றி என்னென்னு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நாளாக ஒரு பொருள் வந்து தேய்மானம் ஆகிட்டே இருக்குல்ல, அதான் வந்து டெப்ரிசியேஷன் அப்படின்றது. அப்போ
அந்த அந்த டெப்ரிசியேஷன் அளவை வந்து நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு ஹை டிகிரி ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப என்ன சொல்கிறதுனா ரொம்ப ஒரு தெளிவான ஆளுங்கனால மட்டும்தான் அதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணிட முடியும். இப்போ மொபைல் ஃபோன் டெப்ரிசியேஷன் வந்து ஒருத்தர் பார்ப்பாரு, அல்லது வேறு என்ன இருக்குது, காரோட டெப்ரிசியேஷன் பார்த்தோம்னா அதுக்குன்னு ஒருத்தர் இருக்கணும். அப்போ எல்லாத்தையும் ஒரே ஆள் பார்க்க முடியாது. அப்போ அந்த டெப்ரிசியேஷனை கால்குலேட் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான டாஸ்க்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அன்பெய்டு சர்வீசஸ் 2.7.3ல இருக்குது. அன்பெய்டு சர்வீசஸ்ன்றது என்னென்னா, எ ஹவுஸ் ஒய்ஃப் ரெண்டர்ஸ் எ நம்பர் ஆஃப் யூஸ்ஃபுல் சர்வீசஸ் லைக் ப்ரிப்பரேஷன் ஆஃப் மீல்ஸ், சர்விங், டெய்லரிங், மெண்டிங், வாஷிங், க்ளீனிங், பிரிங்கிங் அப் சில்ட்ரன் எக்ஸெட்ரா. வீட்டில் அம்மா இருக்காங்கன்னா அம்மா வந்துட்டு சமையல் பண்ணுறாங்க, வீட்டு துவைச்ச போடுறாங்க, இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு அவங்களுக்கு வந்து எந்த சம்பளமே கிடையாது. அப்போ அதை நம்ம இந்த நேஷனல் இன்கமில் ஆட் பண்ண முடியாது இல்லையா. அப்போ ஆனால் இதுவும் ஒரு சர்வீஸ் தான், ஒரு எக்கனாமிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்படின்னா ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்டா தான் நம்ம வெளியில் போய் வேலை பார்க்க முடியும். அப்போ இது இன்டைரக்டாக எக்கனாமிக் கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஆனாலும் இதை வந்து நம்ம நேஷனல் இன்கமில் ஆட் பண்ணுறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, சி இஸ் நாட் பெய்டு ஃபார் தம், நாட் பெய்டு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, சம்பளம் கொடுக்குறது இல்லை. அண்ட் ஹர் சர்வீசஸ் ஆர் நாட் டைரக்ட்லி இன்க்ளூடட் இன் தி நேஷனல் இன்கம். நாட் டைரக்டாக இன்க்ளூட் ஆகுறது இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், இன்டைரக்டாக இன்க்ளூட் ஆகுது, ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான். சச் சர்வீசஸ் பெர்ஃபார்ம்டு பை பெய்டு சர்வெண்ட்ஸ் ஆர் இன்க்ளூடட் இன் நேஷனல் இன்கம். இப்போ அதுவே நம்ம வீட்டுக்கு ஒரு வேலைக்காரங்க வச்சுருந்தோம் அப்படின்னா அவங்க அந்த வேலையை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுப்போம், அந்த சம்பளம் வந்துட்டு நேஷனல் இன்கமில் இன்க்ளூட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. The reason for the exclusion of her services from national income is that the love and affection of a housewife in performing her domestic work cannot be measured in monetary terms. அவங்களுடைய அந்த அன்பு பாசத்தை வந்துட்டு அதனால தான் அவங்க அந்த வேலை பார்க்குறாங்க. அப்போ அதை வந்து நம்ம மணி வேல்யூவால் அளக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க லவ் அண்ட் அஃபெக்ஷன் அப்படின்ற மாதிரி. அவங்க வீட்டில் வந்து அன்புனால் செய்கிறது அது, அதை வந்து நம்ம பணத்தால் அளவிட முடியாது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. Similarly, there are a number of goods and services which are difficult to be assessed in money terms for the reasons stated above, such as rendering services to their friends, பெயிண்டிங், சிங்கிங், டான்ஸிங் எக்ஸெட்ரா. இப்போ இது வரைக்கும் அந்த ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டில் பார்க்குறத பார்த்துட்டோம். அடுத்து வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு செய்கிறது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பாட்டு பாடி காட்டு, இதை எனக்கு அது வரைஞ்சி கொடு, இது மாதிரியான சில ஒர்க்லாம் சொல்லுவாங்க. நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ்னு அப்படின்றதுனால நம்ம வந்து செஞ்சு கொடுப்போம். இதுவே வந்துட்டு ஒரு பெயிண்டர்கிட்டே ஒரு சிங்கர்கிட்டே சொன்னோம்னா அவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க, நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம். அப்போ இதுவும் வந்துட்டு அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷனால் பண்ணி கொடுக்குறது தான். அதனால் இதை வந்து நேஷனல் இன்கமில் ஆட் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்கம் ஃப்ரம் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ். இன்கம் இல்லீகல்னால் சட்டவிரோதமான, சட்டத்துக்கு புறமான, சட்டத்துக்கு எதிரான இது மாதிரி. இன்கம் ஏர்ன்டு த்ரூ இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் லைக் கேம்பிளிங், சூதாட்டம், ஸ்மக்லிங் அப்படின்னா அந்த போதைப்பொருள் கடத்துறது வந்தது. அப்புறம் வந்து இல்லிசிட் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் லிக்கர். இப்போ மதுபானங்கள் இருக்கு இல்லையா, சரக்கு இருக்குது, அதை வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இல்லீகலாக வெளியில் வச்சு வேறு கடைகளில் வச்சு விற்பாங்க. இப்போ ஒயின் ஷாப், கவர்மெண்ட் ஒயின் ஷாப் நடத்துகிறாங்க, ஆனால் அதில் விற்காமல் தனியாக வெளியில் வச்சு விற்றுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மாதிரி விற்று ஏர்ன் பண்ணுற பணத்தை வந்து நம்ம நேஷனல் இன்கமில் ஆட் பண்ணலை, ஏன்னா அது வந்து கவர்மெண்ட்டுக்கே தெரியாமல் நடக்கிறது, அதனால் அதில் ஆட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. Such activities have value and satisfy the wants of the people, but they are not considered as productive from the point of view of society. அதாவது such activities அது வந்து வேல்யூ இருக்குது, அந்த பணத்துக்கும் மதிப்பு இருக்குது, ஒரு குறிப்பிட்ட மக்களுடைய தேவைகளை மட்டும் அது பூர்த்தி பண்ணுது, ஆனால் அது ஒரு ப்ரொடக்டிவ் இது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு இது கிடையாது. எது சொசைட்டி படி பார்த்தோம்னா, சமூக ரீதியாக பார்த்தோம்னா அது வந்து ஒரு நல்லது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் அதை வந்து நம்மளால் நேஷனல் இன்கமில் ஆட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ப்ரொடக்ஷன் ஃபார் செல்ஃப் கன்சம்ஷன் அண்டு சேஞ்சிங் ப்ரைஸஸ். செல்ஃப் கன்சம்ஷன் அப்படின்னா நமக்கு நாமே இது பண்ணிக்கிறது, அதான் அது. இப்போ பாயிண்ட் என்னன்னு பார்த்துக்கலாம். ஃபார்மர்ஸ் கீப் ஏ லார்ஜ் போர்ஷன் ஆஃப் ஃபுட் அண்ட் அதர் குட்ஸ் ப்ரொடியூஸ்ட் ஆன் தி ஃபார்ம் ஃபார் செல்ஃப் கன்சம்ஷன். இப்போ விவசாயி இருக்காருன்னா நெல் பயிரிடுறாரு அப்படின்னா பாதி இது வந்து விற்பனைக்கு போகும், ஒரு பங்கை வந்து நம்ம அவருடைய வீட்டுக்கே வந்து சொந்த தேவைகளுக்காண்டி எடுத்து வச்சுக்கிறார். ஃபார்மர்ஸ் வந்துட்டு செல்ஃப் கன்சம்ஷன் பண்ணிக்கிறாரு. ஓகே, த ப்ராப்ளம் இஸ் வெதர் த பார்ட் ஆஃப் த ப்ரொடியூஸ் விச் இஸ் நாட் சோல்ட் இன் த மார்க்கெட் கேன் பி இன்க்ளூடட் இன் தி நேஷனல் இன்கம் ஆர் நாட். அப்போ அது மாதிரி அவர் வீட்டில் எடுத்து வைக்கிற அந்த பயிர், அந்த நெல் இருக்குல்லையா, அதை வந்துட்டு இந்த இடத்துல ப்ராப்ளம் என்னென்னா, அது மாதிரி அவர் வீட்டில் எடுத்து வைக்கிறத நேஷ்னல் இன்கம் ஆட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றது அந்த இடத்துல கேள்வி. அது இன்னும் ஒரு சால்வ் ஆகாமல் இருக்குது. அப்போ இதுவும் வந்துட்டு ஒரு நேஷ்னல் இன்கம் கால்குலேஷனில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நேஷ்னல் இன்கம் பை ப்ராடக்ட் மெத்தட் இஸ் தி மெஷர் ஆஃப் வேல்யூ ஆஃப் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். இப்போ நேஷ்னல் இன்கம் ப்ராடக்ட் மெத்தடில் இருக்கிற நேஷ்னல் இன்கம் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோம்னா, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸஸில் எப்படி இருக்கோ, அதாவது சந்தை விலை எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம்.
பட் ப்ரைஸஸ் டூ நாட் ரிமைன் ஸ்டேபிள். ஆனால் ப்ரைஸ் வந்து என்ன ஸ்டேபிளாக இல்லை, மாறி மாறி ஒரு நாள் ஒரு விலை வரைக்கும் அடுத்த நாள் வந்து அதிகமாகும் இல்லைனா குறையும். இது மாதிரி ஸ்டேபிள் இல்லாமல் இருக்குது. தே ரைஸ் ஆர் ஃபால் அதான் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, அதிகமாகலாம் அல்லது குறையலாம். டு சால்வ் திஸ் ப்ராப்ளம் எக்கனாமிஸ்ட் கால்குலேட் தி ரியல் இன்கம் அட் தி கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் லெவல் பை கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். அப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எக்கனாமிக்ஸ் படித்தவங்க கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு இதை வந்து இது பண்ணியிருக்காங்க. அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு இயர், இப்போ 2010லேருந்து 2020 வரைக்கும் எடுத்துக்கிடுவாங்க. இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஏதாவது ஒரு ஒரு மெத்தை எடுத்துக்கலாம். பெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது வந்து எப்படி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கா குறைஞ்சிருக்கான்னு ஒரு ஆவரேஜான ப்ரைஸை கால்குலேட் பண்ணிடுவாங்க இந்த 10 வருஷத்துக்கு. அப்போ ஒரு நிறையா ப்ரைஸ் கிடச்சிருக்கும், ஒரு வருஷம் எப்படி இருந்திருக்குன்ற மாதிரி 10 ப்ரைஸ் கிடச்சிருக்கும், டிவைடட் பை 10 போட்டோம்னா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா. அதான் வந்து தான் வந்து ஆவரேஜ் ப்ரைஸு அல்லது கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை வச்சு கால்குலேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்வு கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, 2.7.6 கேபிட்டல் கெயின்ஸ். த ப்ராப்ளம் ஆல்சோ அரைசஸ் வித் ரிகார்ட் டு கேபிட்டல் கெயின்ஸ். கேபிட்டல் கெயின் அப்படின்னு என்னென்னா, கேபிட்டல் கெயின்ஸ் அரைஸ் வென் ஏ கேபிட்டல் அசட் சச்சஸ் ஏ ஹவுஸ், அதர் ப்ராப்பர்ட்டி, ஸ்டாக்ஸ் ஆர் ஷேர்ஸ் எக்ஸெட்ரா இஸ் சோல்ட் அட் ஹையர் ப்ரைஸ் தென் வாஸ் பெய்ட் ஃபார் இட் அட் த டைம் ஆஃப் பர்ச்சேஸ். இப்போ நம்ம ஒரு வீடு வந்து 1 லட்ச ரூபாய்க்கு வாங்குறோம் அப்படின்னா 3 லட்ச ரூபாய்க்கு விற்றுட்டோம்னா நமக்கு 2 லட்ச ரூபா லாபம். அந்த 2 லட்ச ரூபான்றது தான் இந்த இடத்துல கேபிட்டல் கெயின் அப்படின்றது. அப்போ அது மாதிரி அதிகமாக விற்கப்படுற பொருட்களும் அதிகமாக விற்கப்படுற பணமும் வந்துட்டு என்னவா இருக்குது, நம்மளை வந்து நேஷனல் இன்கமில் சேர்க்கலை, எக்ஸ்க்ளூட் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்ளம் இதோட இந்த முடியுது. 2.7.7ல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்ளம்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்கல்னால் அந்த மதிப்பீடு செய்கிறாங்க இல்லையா, கணக்கு பண்ணுறது, அதுதான் அது. ஓகே, தெர் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் டூ. கிரேட் கேரிஸ் ரெக்வயர்டு டு அவாய்ட் டபுள் கவுண்டிங். டபுள் கவுண்டிங் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப அதிகமான கேரோடு அதை கால்குலேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா மே நாட் பி பெர்ஃபெக்ட்லி ரிலையபிள் when they are compiled from numerous resources. இப்போ பார்த்தோம்னா நேஷனல் இன்கம் அப்படின்றது வந்து வேறு செக்டார்லேருந்து எடுத்திருக்காங்க, வேறு சோர்ஸஸ்லேருந்து நமக்கு கிடச்சிருக்கு டேட்டா. அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரேதாக கம்பைல் பண்ணுறப்ப அது வந்து ரிலையபிளாக இல்லை, பெர்ஃபெக்டான ஒரு அக்யூரேட்டான ஆன்சர் நம்மளால் கொண்டு வர முடியலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஒரு பிரச்சனை இதில். ஓகே, ஸ்கில் அண்ட் எஃபிஷியன்சி ஆஃப் தி ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஸ்டாஃப் அண்ட் கோஆப்ரேஷன் ஆஃப் பீப்புள் அட் லார்ஜ் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் இன் எஸ்டிமேட்டிங் நேஷனல் இன்கம். இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸர் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு எக்ஸாம் வச்சு வேலைக்கு ஆள் எடுப்பாங்க. அப்போ அது மாதிரி அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா, இன்னும் வந்துட்டு ஒரு எஃபிஷியன்ட் இல்லாமல் கரெக்டான ஒரு வேலையை பண்ண தெரியாத ஒருத்தவங்க தான் நிறையா இருக்காங்க. அது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. அதே மாதிரி மக்களும் வந்துட்டு கோஆப்ரேட் பண்ணணும் இந்த நேஷனல் இன்கம் அக்கௌண்டிங்க்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் லேக் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு நேஷனல் இன்கம் வந்து சரியாக கால்குலேட் பண்ண முடியாது, இது ஒரு ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வரைக்கும் பார்த்தாச்சு. த ஃபாலோவிங் ஆர் தி சம் ஆஃப் தி ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்ளம்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து சில இதை கொஞ்சம் இதை வந்து கொடுத்துருக்காங்க, ஒன்றுனா பார்த்துலாம். ஃபஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு அக்யூரேட் அண்ட் ரிலையபிள் டேட்டா ஆர் நாட் அடிக்வேட் அஸ் ஃபார்ம் அவுட்புட் இன் தி சப்சிஸ்டன்ஸ் செக்டர் இஸ் நாட் கம்ப்ளீட்லி இன்ஃபார்ம்டு. இன் அனிமல் ஹஸ்பண்ட்ரி தேர் ஆர் நோ ஆத்தென்டிக் ப்ரொடக்ஷன் டேட்டா அவைலபிள். இந்த இடத்துல வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபார்ம் இண்டஸ்ட்ரி எடுத்துருக்காங்க. ஃபார்ம் இண்டஸ்ட்ரி அப்படின்னா அக்ரிகல்ச்சர், விவசாயம் தான். இதுலேருந்து வர்ற டேட்டா வந்துட்டு அக்யூரேட்டாகவும் இல்லை, ரிலையபிளாகவும் இல்லை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்படி கிடைச்சாலும் அது வந்து ஒரு அடிக்குவேட்டான டேட்டா கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் வந்துட்டு இன் அனிமல் ஹஸ்பண்ட்ரி தேர் ஆர் நோ ஆத்தென்டிக் ப்ரொடக்ஷன் டேட்டா அவைலபிள். அதே தான், ஒரு கரெக்டான ஒரு டேட்டா கிடைக்க மாட்டேங்குது, இவ்வளோ வருமானம் வந்திருக்கு, இவ்வளோ நஷ்டமாயிருக்கு, லாபமாயிருக்கு, இது மாதிரி கரெக்டானது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, அக்ரிகல்ச்சர் செக்டரில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு படிக்காத மக்கள் இருக்காங்க. அவங்களால வந்து அந்த அக்கௌண்ட்ஸ் வந்து கரெக்டாக இது பண்ண முடியாது. ஒரு என்ன சொல்கிறதுனா, ஒரு அந்த டேலி பண்ணுவாங்க இல்லையா, அந்த எப்படி வருது, எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ போயிருக்குன்ற மாதிரி அவங்க வந்து கணக்கெலாம் வச்சுக்கிற மாட்டாங்க. அதனால் வந்துட்டு அவங்களால ஒரு கரெக்டான டேட்டா வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க முடியலை அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல கம்ப்ளைண்ட் ஆக்கிறாங்க. ஓகே, செகண்ட் வந்து பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ், கஸ்டம்ஸ் எக்ஸெட்ரா ஆர் கிரியேட் ப்ராப்ளம்ஸ் இன் கம்ப்யூட்டிங் எஸ்டிமேட்ஸ். இப்போ ஒரு தமிழ்நாடுன்னா தமிழ் தான் மேஜர் லாங்குவேஜ், கர்நாடகா எடுத்துக்கிட்டோம்னா கன்னடம் இருக்குது, கேரளானா மலையாளம், இது மாதிரி ஒரு மக்களுக்கு ஒரு லாங்குவேஜ் வந்து ரீஜனல் லாங்குவேஜாக இருக்குது. ஹிந்தி மக்களுக்கு வந்து இப்போ நம்ம தமிழ்நாடு கேரளாவில் கூட இங்கே இருக்க விவசாயிகளுக்கெல்லாம் இங்கிலீஷ் தெரியும் நிறைய பேருக்கு. ஆனால் நம்ம நார்த் சைடு போயிட்டோம்னா ஹிந்தி பேசுகிறாங்களே அந்த ஸ்டேட்ஸில் வந்து யாருக்குமே இங்கிலீஷ் அவ்வளோவா தெரியாது. இப்போ காமனாக ஒரு இங்கிலீஷ்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, அதுவே அவங்களுக்கு தெரியல. அப்போ இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அவங்களால வந்துட்டு கவர்மெண்ட் கொடுக்குற நோட்டீஸு இதெல்லாம் வந்து அவங்களால வந்து இது பண்ணிக்கிற முடியாது, ரீட் பண்ண முடியாது, ரீட் பண்ண தெரியாது. இது மாதிரி வேறு லாங்குவேஜஸ் இருக்கிறதும் ஒரு ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பீப்புள் இன் இந்தியா ஆர் இன்டிஃபரண்ட் டு தி அஃபீஷியல் என்கொயரிஸ்.
தே ஆர் இன் மோஸ்ட் கேசஸ் நான் கோஆப்ரேட்டிவ் ஆல்சோ. மக்கள் வந்து சரியாக கோஆப்ரேட் பண்ண மாட்றாங்க. மக்களுக்குள்ளே இருக்கிற அந்த அந்த வேற்றுமையும் இதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஸ்டாஃப்ஸ் ஆர் அன்ட்ரெயின்டு. அதில் வேலை பார்க்குற அந்த 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 கணக்கு போடுறாங்க இல்லையா ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர், அவங்கள வந்து கொஞ்சம் ட்ரெயின் பண்ணலை, அவ்வளோவா அவங்களுக்கு ட்ரைனிங் பத்தலை, அதுவும் இல்லாமல் இன்னெஃபிஷியண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ ஓவரால் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, தேர்ஃபோர் நேஷ்னல் இன்கம் எஸ்டிமேட்ஸ் இன் ஒரு கண்ட்ரி ஆர் நாட் வெரி அக்யூரேட். நம்ம நாட்டில் இப்போ கணக்கு பண்ணுற அந்த நேஷ்னல் இன்கம் வந்துட்டு ரொம்ப அக்யூரேட்டாக இல்லை, அடிக்குவேட்டாக இல்லை, போதுமான அளவில் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேர் இஸ் அட்லீஸ்ட் 10% மார்ஜின் ஆஃப் எரர். 10% மார்ஜின் ஆஃப் எரர் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், 10% அப்படின்றது எவ்வளோ பெரிய அமௌண்ட் அப்படின்னு. அதாவது நம்ம ஜிடிபி கால்குலேட் பண்ணுறப்ப 10%ன்றது ரொம்ப ஒரு பெரிய ஒரு மணி வேல்யூ அது. தட் இஸ் நேஷ்னல் இன்கம் இஸ் ஓவர் எஸ்டிமேட்டட் ஆர் அண்டர் எஸ்டிமேட்டட் பை அட் 10%. இப்போ ஒரு 100 நமக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா சில நேரம் 90 ஆயிடுது, சில நேரம் வந்துட்டு 110 ஆயிடுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதான் வந்து 10% இதுன்றது. இது வந்து -10, இது வந்து +10. இப்போ அது இப்படி -10 ஆயிடுச்சுன்னா அது வந்து அண்டர் எஸ்டிமேட்டு, +10 ஆயிடுச்சுன்னா அது வந்து ஓவர் எஸ்டிமேட் அப்படின்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும். That is why the GDP estimates for India varies from 2 trillion to 5 trillion US dollars. அப்போ இது மாதிரி இந்த வேரியேஷன் இருக்கு இல்லையா, 10% வேரியேஷன் இருக்கிறதுனால 2 ட்ரில்லியன்லேருந்து 5 ட்ரில்லியன் வரைக்கும் இந்தியாவோட எக்கனாமி வந்து மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 ட்ரில்லியன் வர்றப்ப அதில் ஒரு 10% நீங்கள் ரெடியூஸ் பண்ணி பாருங்கள், அதே மாதிரி 10% ஆட் பண்ணி பாருங்கள், அது எவ்வளோ பெரிய வேரியேஷன் வருது அப்படின்றதுனால. ஓகே, இதோட அப்படி ஸ்டாப் பண்ணிக்கலாம் வீடியோவை. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அந்த வீடியோ வந்து யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் டெலகிராம் சேனலில் ஆட் ஆகலை அப்படின்னா டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து டிஸ்கஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலாம். அல்லது வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு மெட்டீரியல் இருக்குது அப்படின்னா அது வந்து ஷேர் கூட பண்ணி விடலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.